கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 5 வசனம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுடையவர். சேனை என்றால் படை, பெரிய படைகள். அந்த சேனைகளுடைய கர்த்தர், தலைவர். அவர்தான் நம்முடைய தேவன். அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நம்முடைய நாயகராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். இந்த தேவன் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலிலே பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். இந்த தேவன் யார் என்றால் இவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்திற்கோ மாநிலத்திற்கோ நாட்டுக்கோ உடையவர் அல்ல. சர்வ பூமிக்கும் தேவன் எண்ணப்படுகிற தேவன்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவன் எவ்வளவு பெரியவர்! நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை பற்றி அக்கறைப்படுகிற தேவன், நம்மில் அன்பு கூறுகிற தேவன், நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 76 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, 1 வாசிக்கும் பொழுது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. தேவனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தேசத்திலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலிலும் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுடைய தேவன் நம்முடைய தேவன். அவர் இந்த இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். 4 வசனம் சொல்லுகிறது, மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர். சற்று நாம் கற்பனை செய்து பார்த்தோமானால் இவைகளை எல்லாம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராயிருப்பார். 6 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, நீரே பயங்கரமானவர். உமக்கு கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வசனம் சொல்கிறது, பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பயங்கரமான தேவன், இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்படவோ அஞ்சவோ தேவையில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் அன்பு மிகுந்தவராய், அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். நம்மை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். இந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமமுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் தேவன் யார் என்பதை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக விரிவாக சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த தேவனை நாங்கள் இன்னும் விசுவாசித்து, இன்னும் கர்த்தரை தேடி, கர்த்தரில் அன்பு கூர்ந்து, கர்த்தருக்கு பிரியமாயிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.